காக்கா பிளான் பண்ணியிருக்கான். பாட்டி மாவு காலியாக எடுத்து காலியானா இன்னும் போய் நம்ம எடுத்து வந்துடலாம் அப்படின்னு இந்த காக்கா வந்து வடையை ஆட்டிய போட்டுருக்காங்க. அதே மாதிரி வடை மாவும் காலியானிட்டான். சரி அப்போ வடை மாவு காலியாச்சு, நம்ம போய் வடை மாவு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ளே போனாங்க. வடையை கொட்டி குடிச்சு ஓடிருச்சான். ஓடி போய் ஒரு மரத்தில் உட்காந்து அப்பாடா நம்ம தான் திருப்பி சொன்னோம்னு சாப்பிடலான்ட்டு அந்த காக்காவும் ஆட்டையை சாப்பிடுவாங்க. உடனே அந்த நரி அவங்க வந்து வறுத்து நரி தானே நினச்சி ஆட்டை போடலான்னு நான் வேறு ஆட்டையோ போட முடியும். அதனால என்ன பண்ணிட்டான், காக்காவுக்கு வந்து எனக்கு வடக்காயா அப்படின்ட்டு நாயே அவனுக்கு தரணும், நான் வளர்ச்சி எடுக்கிறதுக்கு உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டான். நாய் பூச்சி நரிக்கு வந்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சான். அந்த அவனுக்கும் திங்கக்கூடாது, நம்ம அதை பிடிங்கிக்கலாம் முழு வடையின்ட்டு காக்கா காக்கா நீ பார்க்கறதுக்கு அழகாக கேட்டுட்டான். உடனே காக்கா சொன்னிச்சான், அப்படியா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ட்டான். ஆமாம் நீ அழகாக இருக்கா, அப்போ வாய்ஸும் அழகாக தானே இருக்கும், ஒரு பாட்டு பாட அப்படின்னுட்டான். சரி அப்படின்ட்டு அந்த காக்காவும் பாடலான்ட்டு காக்கா பாடும் பாட்டுன்னு வாயை திறந்துட்டா வடை கீழே வந்துருக்கான். நரி தூக்கிட்டு ஓட்டியே போயிடுச்சான். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. காக்கா பாடும் பாட்டை வரும், பாப்பா பாடும் பாட்டு தானே பக்கம்